Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. Today we have been celebrating Varaha Dvadashi. இன்று நம்ம வராக துவாதசி மகோத்சவம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். Which is the celebration of the appearance of Varaha Dev. அதாவது வராகர் அவதரித்த திருநாள் இது. Who is the form of Vishnu who appears as a gigantic boar. பகவான் விஷ்ணுனுடைய ரூபமே அவர், ஆனா மிகப்பெரிய ஒரு பன்றியின் வடிவத்தில் அவர் தோன்றினார். And performed adbhuta karmana, which means wonderful activities. மேலும் ரொம்ப அதீத அற்புதமான செயல்களையும் அவர் செய்தார். We worship Vishnu, Krishna as Bhagavan. நம்ம விஷ்ணு கிருஷ்ணர் அவரை பகவான் அப்படின்னு வழிபடுறோம். One reason is because he does things which others simply cannot do. அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களால் செய்ய இயலாத செயல்களை அவர் செய்கிறார். Varaha Dev killed the demon Hiranyaksha. அசுரன் ஹிரண்யாக்ஷன் அப்படின்றவனை வராகதேவர் வதம் செய்தார். And he lifted up the earth which had fallen in the Garbhodaka ocean. மேலும் கார்போதக கடல்ல மூழ்கி இருந்த பூமியை பகவான் தூக்கினார். You can't do that. உங்களால் அதை செய்ய முடியாது. I can't do that. என்னாலையும் அதை செய்ய முடியாது. The world champion weightlifter can't do that. படுதூக்கு வீரர் போட்டியில் வெற்றி பெற்ற நபராலையும் அதை தூக்க முடியாது. None of the yogis at Kumbh Mela can do that. கும்பமேளால இருக்கக்கூடிய யோகிகளாலையும் அதை தூக்க முடியாது. Vishnu can do adbhuta karmana. விஷ்ணுவால அந்த மாதிரி அற்புதமான அற்புதமான செயல்களை அவரால் செய்ய முடியும். Tomorrow we have the celebration of another Vishnu avatar. நாளை பகவான் விஷ்ணுனுடைய இன்னொரு அவதார திருநாளை கொண்டாட இருக்கோம். Some of you may have heard of Varaha Dev. உங்கள ஒரு சிலர் வராகரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. Previously in this land everyone would have known. முன்னர் காலங்களில் இந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை பத்தி கேட்டிருப்பாங்க, அவரை பத்தி கேட்டிருப்பாங்க. Due to the atheistic propaganda and the atheistic education system, people in this state of Tamil Nadu maybe don't know who is Varaha Dev. குறிப்பா இந்த தமிழகத்துல நாத்திக கொள்கைகளை மக்கள் பேசுறனாலையும் நாத்திகத்தனமான கல்வி முறையினாலையும் இன்னைக்கு மக்களுக்கு வராகரை பத்தி தெரியாம இருக்கலாம். You should learn. நீங்க எல்லாருமே கத்துக்கணும். Varaha Dev is described in the 3rd canto of Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 3வது காண்டத்துல வராகதேவரை பத்தி வர்ணிக்கப்பட்டிருக்கு. You should all study Srimad Bhagavatam. நீங்க எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கணும். If you don't, you're wasting your life. அப்படி நீங்க செய்யல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கீங்க. All the avatars are, well, not all the avatars, all well-known avatars are described there because there are so many avatars of Vishnu. பகவானுடைய முதன்மையான பிரபலமான அவதாரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. எல்லா அவதாரங்களும் வர்ணிக்கப்படலை. ஏன் அப்படின்னா பகவானுக்கு எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்காங்க. I'm saying Vishnu and you're saying Bhagavan. விஷ்ணுனுடைய எண்ணிலடங்காத அவதாரங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கு. Let's be specific because the word Bhagavan is more misunderstood than the word Vishnu is misunderstood. நான் விஷ்ணுன்னு சொல்றேன், நீ பகவான்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். ஏன்னா பகவான்னு சொல்லும் பொழுது அதுக்கு மிகப்பெரிய அளவில் விளக்கங்களை கொடுக்க முடியும் பல விதங்களில். அதனால விஷ்ணு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு தெளிவாகவே சொல்லுவோம். Vishnu is Bhagavan, Bhagavan is Vishnu, but this is not properly understood. விஷ்ணு சாக்ஷாத் பகவான் தான். பகவான்னு நம்ம சொல்லும் பொழுது விஷ்ணுவை தான் குறிக்கிறோம். ஆனால் அது பொதுவாக சரியாக அந்த விதத்தில் புரிந்து கொள்ளப்படுறதில்லை. Tomorrow we're celebrating the appearance
of Balarama avatar Sri Nityananda Prabhu. நாளைக்கு பலராமரனுடைய அவதாரமான ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவருடைய தோன்றிய நாள். And generally in the Tamil speaking area, people have not heard of Nityananda at all. பொதுவாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நித்யானந்தரை பற்றி பொதுவாக அவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. You should all learn. நீங்கள் எல்லாருமே அதையும் கற்றுக்கணும். You can learn from Sri Chaitanya Charitamrita. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம்ன்ற புஸ்தகத்திலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். If you don't study Sri Chaitanya Charitamrita, you've wasted your life. நீங்கள் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தை படிக்கலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். Nityananda Prabhu descended with Chaitanya Mahaprabhu. நித்யானந்த பிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட சேர்ந்து அவதரித்தார். Who Chaitanya Mahaprabhu is Sri Krishna, Chaitanya, Radha Krishna, Nahayanya. He is Radha and Krishna combined form. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அவர் ராதாராணியும் கிருஷ்ணரும் சேர்ந்த ஒரே ரூபமாக அவதரித்தார். These two, Nityananda and Chaitanya Mahaprabhu, descended in this world a little over 500 years ago only. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபு இருவரும் ஒன்றா சேர்ந்து 500 வருடங்களுக்கு முன்னர் தான் இங்கே அவங்க தோன்றியிருந்தாங்க. And they put in motion the Sankirtan movement, அவங்க சங்கீர்த்தன இயக்கத்தை பிரகடனப்படுத்தினாங்க. which is now spread all over the world. இப்போ அது உலகம் முழுவதிலும் பரப்பப்பட்டிருக்கு. They are the most merciful avatars. அவங்க இருவரும் ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரங்கள். Most merciful. மிக கருணை வாய்ந்தவங்க. Avatars, they come, is well known, for two main purposes. Paritranaya sadhunam vinashayata dushkritam. They come for uplifting the sadhus and destroying the demons. பொதுவாக அவதாரங்கள் 2 காரணத்துக்காக தோன்றாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் பிரபலமாக தெரியும். சாதுக்களை காக்கிறதுக்கும் அசுரர்களை அழிக்கிறதுக்கும். But Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu, they destroy all the demons, but they don't kill them directly. சைத்தன்ய மகாபிரபுவும் சரி நித்யானந்த பிரபுவும் சரி அவங்களும் அசுரர்களை அழித்தார்கள், ஆனால் கொல்றதின் மூலியமாக இல்லை. Because in Kali Yuga, if you have to kill all the demons, there'll be no one left. ஏன்னா கலியுகத்தில் நீங்கள் அசுரர்களெல்லாம் கொல்லணும்னு முடிவு பண்ணால் கலியுகத்தில் யாருமே மீதம் இருக்க முடியாது. Everyone is engaged in horrible activities. எல்லாருமே கோரமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. Sunday is a very bad day for chickens in Tamil Nadu. தமிழகத்தில் கோழிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரொம்ப கஷ்டமான தர்ம சங்கடமான நாள். Actually, every day is a bad day. ஒரு நாளும் தினசரி அப்படி தான் இருக்கு. Because they're tortured throughout their life and kept in tiny little, they're very badly treated. And then especially on Sundays, they make a tasty meal for the average Tamil person or Telugu person or Oriya or whatever, everywhere. ரொம்ப ஒரு குறுகிய இடத்துல ரொம்ப மோசமான விதத்தில் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப ஒரு அறுசுவை உணவாக கருதப்பட்டு சமைக்கப்பட்டு ஒரு தமிழ் சேர்ந்த ஒரு நபரோ இல்லை தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபரோ இல்லை ஒரியா நபரோ யாரோ ஒருத்தங்க எல்லாருமே அந்த மாதிரி அதை கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. People are engaged in sinful activities. மக்கள் எல்லாருமே பாவகரமான செயல்களில் ஈடுபடுறாங்க. They may not even know it's sinful. அவங்களுக்கு அது பாவம்ன்றது தெரியாமல் கூட இருக்கலாம். No one is telling them. யாருமே அவங்களுக்கு சொல்றது இல்லை. Or it may be that they prefer some religious system which tells them it's okay, no harm. இல்லைனா எந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு இயக்கத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்யலாங்க தப்பில்லையே இது ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை பின்பற்ற தயாராக இருக்காங்க. Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu are purifying the consciousness of the demons, removing the demoniac tendencies. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசுரத்தனமாக இருக்கக்கூடிய உணர்வை அவங்க மாற்றுறாங்க, தூய்மைப்படுத்துகிறாங்க. By spreading this chanting of Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare.
இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த புனித திருநாமத்தை வந்து எல்லாரையும் உச்சரிக்க செய்யறதின் மூலியமா அவங்க அதை செய்றாங்க. This is a very powerful mantra. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. If we hear about a powerful mantra, we become, we think, this is very good. ஏதாவது சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஓ நல்லதாச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். You can find on YouTube so many powerful mantras. நீங்க யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். There are many powerful mantras which are advertised for clearing away all the anxiety in your mind. உங்க மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏக்கங்களையும் நீக்கிறதுக்கு இந்த மாதிரி சக்தியான மந்திரம் இது, சக்தி வாய்ந்த மந்திரம் இது அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரப்படுத்தப்படுது. For increasing your income. உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்துறதுக்கான மந்திரம். For improving your health. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா வச்சுக்கலாம். For destroying your enemies. உங்களுடைய எதிரிகளை நீங்க வீழ்த்துறதுக்கு. There are many powerful mantras. இந்த மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள்னு சொல்லப்படுது. But the most powerful mantra is the one that kills all the demons in our consciousness. ஆனா இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்த மந்திரம் எது அப்படின்னா நம்ம உணர்வுல இருக்கக்கூடிய அசுரர்களை வீழ்த்தக்கூடிய மந்திரம். We all have so many nasty things in our heart. நம்மளுடைய ஹிருதயத்துல ரொம்ப மோசமான பல விஷயங்கள் இருக்கு. Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu invite us to join them in chanting this Hare Krishna mantra. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் நம்மளை எல்லாரையும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறதுக்கு அழைக்கிறாங்க. And then the demoniac desires for all kinds of nasty activities, they become vanished from our hearts. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மோசமான செயல்கள் செய்யணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அழிந்துருது. And the day after that is another religious festival in Tamil Nadu. அதற்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு மதம் சார்ந்த ஒரு திருவிழா நாள். What's that? என்ன நாள்? Thaipusam. தைப்பூசம். You're from Gujarat. They don't have it in Gujarat. Never heard of it. Can't imagine. In which you know very well, those who are from here, you'll see people with spears that veil in their mouth and then the hooks in their back, pulling the ratham and walking on the hot fire on the, and it's also a religious festival. ஹரே கிருஷ்ண. மொபைல் ஃபோன் எல்லாம் சைலண்டில் போட மாதிரி கேட்டுக்கிறோம். இப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தைப்பூசம்னா என்ன அப்படின்னு. அதுவும் ரொம்ப மதம் சார்ந்த ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுது. வாயில் அழகு குத்திக்குவாங்க, முதுகுலையும் பார்த்திங்க அப்படின்னா ரதத்தை இழுக்கிறதுக்கு கொக்கியெல்லாம் அவங்க முதுகில் குத்திருப்பாங்க. சில பேர் பூ மிதிப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. We should understand there are different levels of religious consciousness. இந்த மாதிரி மதம் சார்ந்த செயல்கள் உணர்வுகளில் நிலைகள் இருக்கு. This Thaipusam activities, they are on the level of material desire. இப்போ இந்த தைப்பூசத்தில் இந்த செய்யக்கூடிய இந்த மாதிரியான மதம் சார்ந்த செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பௌதிக ஆசைகளை கொண்டிருக்கக்கூடிய தளத்தில் இருக்கு. And with a strong mixture of tamoguna, the mode of ignorance. அதுல அறியாமை தமோகுணத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. It's not spiritual. அது ஆன்மீகமானது இல்ல. In English the word spiritual, it's a very unclear word. ஆங்கிலத்தில் இப்போ ஆன்மீகம்னு சொல்றக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப தெளிவா அந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற வார்த்தையில் அர்த்தம் இல்லை. In Sanskrit there is the word adhyatmik. ஆத்தியாத்மிக அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது. Which means concerned with the Atma, concerned with the very nature of our being. ஆத்மாவினுடைய தொடர்புல நம்மளுடைய உண்மையான இயற்கையினுடைய தொடர்புல இருக்கக்கூடிய செயல் அப்படின்னு. But all these kinds of religious practices which are concerned with our material well-being are not spiritual. There's material and there's spiritual, and they are material.
பௌதிகமானது ஆன்மீகமானதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. எந்த விதமான மதம் சார்ந்த செயல்கள் எல்லாம் பௌதிக ஆசைகளுக்கு நோக்கி செயல்படுத்தப்படுதோ அது பௌதிகமானது. In English, the word spirit can also mean all kinds of disembodied beings and ghosts and various kinds of minor Shakti, minor powerful beings that are floating around. இப்போ ஆங்கிலத்தில் ஸ்பிரிட், அதாவது ஆன்மா அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லும் பொழுது அது இப்போ உடல் இல்லாமல் ஆவியாக தெரியக்கூடிய ஆன்மாக்கள் இல்லை ரொம்ப ஒரு சிறிய ஒரு சக்திகள், இதை குறிக்கக்கூடிய வார்த்தைக்காக அது பயன்படுத்தப்படலாம். So it's that kind of spirit that is invoked in the Thaipusam. Of course, worship of Murugan, but it's all the like these spirits. அந்த தைப்பூசம் திருநாளில் செய்யப்படக்கூடிய செயல்களும் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மாதிரியான சக்திகளை தூண்டக்கூடியதும் ஊக்குவிக்கக்கூடியதுமாக தான் இருக்குது. முருகரையும் வழிபடுறாங்க தான் அதில், ஆனால் செயல்கள் எல்லாமே இப்பேற்பட்ட செயல்களாக தான் இருக்குது. So that does not elevate the consciousness. இந்த செயல்கள் நம்மளுடைய உணர்வை உயர்த்தக்கூடியதா கிடையாது. People undertake these vows for material purposes. மக்களும் பார்த்தீங்கன்னா பௌதிக ரீதியான சில நோக்கங்களுக்காக அவங்க விரதங்கள் இருக்காங்க. And there's no suggestion that we should go beyond these material desires. இந்த பௌதிக ஆசைகள் எல்லாம் கடந்து நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பரிந்துரையும் அங்கே கிடையாது. In one way it's good, in as much as at least people have faith in something beyond the immediate gross material manifestation. கண் முன்னாடி தெரியக்கூடிய வெறும் ஜடம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை மக்கள் நம்பி செய்கிறாங்கன்றனால இந்த செயல்கள் ஒரு விதத்தில் சிறந்தது தான். But we see that even Ravana was a devotee of Shiva. நம்ம பார்க்கலாம் ராவணனும் சிவபக்தனாக தான் இருந்தான். So simply to worship a god or some gods, it doesn't make one godly. வெறுமன ஒரு கடவுளையோ இல்லை நிறைய தேவர்கள் கடவுள்களையோ வழிபடுறதன் மூலியமா ஒருத்தனா பக்தன் கடவுளை சார்ந்தவன்ற மாதிரி ஆயிடுறது கிடையாது. So it's not that all the religious paths are all the same. எல்லா விதமான மதம் சார்ந்த பாதைகளும் ஒன்று கிடையாது. Religious paths that don't take us beyond our material desires, they're not connected with our real self. நம்மளுடைய பௌதிக ஆசைகளை தாண்டி கடந்து போகிறதுக்கு நமக்கு உதவி பண்ணாத மதம் சார்ந்த செயல்கள் எதுவுமே நம்மளுடைய உண்மையான நன்மைக்கு கிடையாது. And there are religious systems which profess belief in God, but the whole outlook is very materialistic. நிறைய மதம் சார்ந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பௌதிக ரீதியானதாக தான் இருக்குது. That you believe in Jesus or you do your namaz 5 times a day and then you can go and enjoy yourself in heaven. நீங்கள் இயேசுவை நம்புங்க இல்லையா, தினசரி நீங்கள் 5 முறை தொழுகிறீங்க, இதெல்லாம் பண்ணுவோம், ஆனால் நம்ம அதன் பின்னாடி நம்ம ஸ்வர்க்கத்தில் போய் அனுபவிக்க தான் போகிறோம். I don't know if they thought about it, but according to their conception there should be butcher's shops in heaven also, because their idea of happiness is eating meat. அவங்க இப்படி யோசிச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் அவங்களுடைய சிந்தனையின் படி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது ஸ்வர்க்கத்துலேயும் மாமிச கடைகள் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் மாமிசம் சாப்பிட்றது தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஸ்வர்க்கத்துலேயும் அது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. Or maybe not butcher's shops, you just get it free because it's heaven, right? கசாப்பு கடைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே எல்லாமே இலவசமாக கிடைக்கும் இல்லையா, அதனால் அது கடைன்னு சொல்ல முடியாது. But real love of God that is given by Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவாலையும் நித்யானந்த பிரபுவாலையும் உண்மையான கடவுள் மீதான அன்பு அப்படின்றது எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. There's no selfishness there. அதில் எந்த சுயநலமும் இல்லை. The idea I'll worship God and then God will make me enjoy. நான் கடவுளை வழிபடுவேன், அதன் பிறகு அவர் என்ன எல்லா விதத்திலையும் அனுபவிக்க விடுவார் அப்படின்ற எண்ணம் கிடையாது. But real love of God is on the platform of let me serve him just because
He is my Lord and Master, and we love to serve Him. கடவுள் மீது உண்மையான அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவருக்கு சேவை பண்றேன். நான் வெறுமனே அவருக்கு சேவை பண்றேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய எஜமானர், அவர் தான் என்னுடைய பகவான். நான் அவருக்கு சேவை பண்றேன். If we develop this consciousness, then automatically we go beyond material desire. இந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பம் பௌதிக ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நம்ம வர முடியும். Now, this temple is under construction here. It's meant for teaching people what is religion at the highest standard. இப்போ இந்த திருக்கோயில் இங்கே கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கோயிலானது மக்களுக்கு இருக்கிறதுலேயே உயர்ந்த விதமான மதம்ன்றது என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கு. And you may think, well, highest standard, I'm just working to maintain my family. That highest standard, that's meant for the yogis at Kumbh Mela. And I'm nothing like that, you may think. ஏன்னா உயர்ந்த தரமான உயர்ந்த நிலையான மதத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கும் என்னங்க சம்மந்தம்? என் குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதெல்லாம் ஏதாவது இந்த கும்பமேளாவில் இருக்க யோகிகளுக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு வேணால் தேவைப்படலாம். But that is another great gift of Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu. ஆனால் இது சைத்தன்ய மகாபிரபுவாலையும் நித்யானந்த பிரபுவாலையும் கொடுக்கப்பட்டிருக்க மற்றொரு பரிசு நம்ம எல்லாருக்கும். That by this chanting of Hare Krishna, they make the highest level of God realization available to everyone. இந்த ஹரே கிருஷ்ணா உச்சரிக்கிறதின் மூலியமா கடவுளை உணர்தல்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விதத்தில் கொடுத்துருக்காங்க. Anyone in any position, anywhere can take up the process of Krishna consciousness. யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த நிலையில வேணாலும் நீங்க இந்த கிருஷ்ண உணர்வு வழிமுறையை பயில முடியும். As given by Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu. சைத்தன்ய மகாபிரபுவாலையும் நித்யானந்த பிரபுவாலையும் கொடுக்கப்பட்டிருக்க விதத்துல. And become completely purified. முழுமையா தூய்மையானவர்களாக ஆக முடியும். And they can go to the spiritual world. அவங்களால ஆன்மீக உலகத்துக்கும் போக முடியும். There are no slaughterhouses in the spiritual world. ஆன்மீக உலகத்துல கசாப்பு கூடங்கள் கிடையாது. There's only bliss. அங்க வெறுமன ஆனந்தம் மட்டுமே. And the bliss is the bliss of loving Krishna. அங்க இருக்கக்கூடிய ஆனந்தமானது கிருஷ்ணரை நேசிக்கிறதின் மூலியமா. Serving Krishna. கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. The people who think that my pleasure in life is after working hard all week, I'll eat some meat on Sunday. They're really leading a very inauspicious life. மக்கள் நினைக்கிறாங்க வாரம் முழுவதும் நான் கடினமாக உழைத்து கடைசி வார இறுதியில் ஒரு நாள் நான் மாமிசம் சாப்பிட்டேன்னா இதுதான் என் வாழ்க்கையிலேயே ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அமங்கலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. The devotees of Krishna take great pleasure in daily offering food to Krishna. கிருஷ்ண பக்தர்கள் அவங்க தினசரி கிருஷ்ணருக்கு அவங்களுடைய உணவை அர்ப்பணிக்கிறாங்க. They get great pleasure. It's not so much the taste of the food, but that we like to offer it to Krishna. அதிலிருந்து மிகப்பெரிய ஆனந்தத்தை அவங்க பெறுறாங்க. அந்த உணவில் இருக்கக்கூடிய ருசியிலிருந்து ஆனந்தத்தைன்றதை விட பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதின் மூலியமா அதிலிருந்து மிகப்பெரிய ஆனந்தத்தை அவங்க பெறுறாங்க. And by Krishna's mercy, that food which we cook with love for him, he returns that. கிருஷ்ணருடைய கருணையினால இப்போ நம்ம கிருஷ்ணர் மீது ரொம்ப அன்போடு அந்த உணவை சமைக்கிறோம், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோம், அவர் மீண்டும் அதை நமக்கு தரார். And that Krishna Prasad is Krishna's mercy in the form of food. அந்த கிருஷ்ண பிரசாதம் கிருஷ்ணருடைய கருணையே உணவின் வடிவத்தில். One of the important functions of Krishna temples is wide distribution of Krishna Prasada. இந்த கிருஷ்ண திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு முதன்மையான செயல் மிகப்பெரிய அளவு பிரசாதம் விநியோகம் பண்ணுறது. So even if you're not inclined to worship Krishna, even if you have no inclination for spiritual life, you come here and take prasadam. உங்களுக்கு கிருஷ்ணரை வழிபடுறதுல ஆர்வம் இல்லை, உங்களுக்கு ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் கிருஷ்ண பிரசாதத்தை வெறுமனே ஏற்றுக்கிறதுக்காக நீங்கள் வாங்க. It's not ordinary food. அது வெறும் சாதாரணமான உணவு கிடையாது. It's extraordinary food.
அது ஒரு அதீதமான உணவு. It is food not just for the body but for the soul. வெறுமன உடலுக்கான உணவு கிடையாது, அது ஆத்மாவிற்கான உணவு. We become spiritually nourished by taking Krishna prasadam. கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றதன் மூலியமா ஆன்மீகமான ஆரோக்கியத்தை பெறுறோம் நம்ம. So that is another reason why Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu, they are considered the most merciful avatars. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் மிக கருணை வாய்ந்த அவதாரங்களா கருதப்படுறாங்க. Their program every day was to have exuberant kirtan, chanting of the holy names. அவங்களுடைய தினசரி செயலாவே என்ன இருக்கும்னா மிக பெரிய அளவு கீர்த்தனத்தில் ஈடுபடுறது, followed by distribution of prasadam to everyone. அதை தொடர்ந்து எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் செய்யறது. So this same program is going on now. அதே நிகழ்ச்சி தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் exuberant kirtan, மிக பெரிய அளவு கீர்த்தனம் செய்யறது, chanting the holy names of Krishna, கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சரிச்சு and distributing prasad. பிரசாதத்தை விநியோகம் பண்றது. And you hear about Krishna also. நீங்க கிருஷ்ணரை பத்தி கேட்கவும் செய்யுங்க. You can hear about Krishna in his various avatars. கிருஷ்ணரை அவருடைய வெவ்வேறு விதமான அவதாரங்களின் வடிவத்தில் கேளுங்க. There are so many misunderstandings about Krishna and his avatars. கிருஷ்ணரை பற்றியும் கிருஷ்ணருடைய அவதாரங்களை பற்றியும் நிறைய தவறான புரிந்துணர்வு இருக்கு. We should hear from pure devotees the message of Krishna. அதனால கிருஷ்ணனுடைய செய்தியை நம்ம தூய பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கணும். Pure devotee means dedicated their life for serving Krishna. தூய்மையான பக்தர்கள் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே கிருஷ்ணனுடைய சேவைக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய நபர்கள். For spreading the message of Krishna. கிருஷ்ணனுடைய விஷயங்களை பரப்புறதுக்காக இருக்கக்கூடியவங்க. We have here Gokul Chandra Prabhu from Europe. ஐரோப்பா நாட்டை சேர்ந்த அங்கிருந்து வந்த கோகுல் சந்திர பிரபு இங்க இருக்கார். And he won't like what I'm going to say now because he's a devotee. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா அது அவர் விருப்பப்பட போறதில்ல, ஏன்னா அவர் ஒரு பக்தர். But he's come here and he's worked so hard for so many years. ஆனா அவர் இப்போ இங்க வந்து பல வருடங்களா ரொம்ப கடினமா அவர் உழைத்துட்டு இருக்கார். And he's inspired so many others to dedicate their life. ஏகப்பட்ட பேரை அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கார். Why? ஏன்? He's not eating meat on Sundays. அவர் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாமிசம் சாப்பிடுறது இல்ல. Or Monday or Tuesday or Wednesday or Thursday or Friday or Saturday. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அதுலயும் சனி அதுலயும் சாப்பிடுறது இல்ல. He's doing it for your benefit, you the people of Salem. உங்களுடைய நன்மைக்காக, சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய நன்மைக்காக அவர் பண்ணிட்டு இருக்கார். Because he's feeling such gratefulness of the gifts of Krishna consciousness. கிருஷ்ண உணர்விலிருந்து அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்துக்கு நன்றி கடனா அவர் இதை செய்யறார். He wants to share that with others. அதை மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். So you should hear from such devotees. அதனால அப்பேற்பட்ட பக்தர்கிட்ட இருந்து நீங்க கேட்கணும். They're all working hard to build this temple. இந்த திருக்கோயிலை கட்டுறதுக்கு மிக கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. Not so that they can live comfortably. அவங்க சௌகரியமா வாழ்றதுக்காக கிடையாது அது. Just so that you can come and hear about Krishna. நீங்க எல்லாரும் வரலாம், வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். அதுக்காக join the kirtan, கீர்த்தனத்துல பங்கு கொள்ளுங்க, and take prasadam, பிரசாதத்தை ஏத்துக்கோங்க, so that you can have the benefit that Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu have come to give. அதன் மூலியமா சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் எந்த ஒரு நன்மையை எல்லாருக்கும் கொடுக்க வந்தாங்களோ அதை நீங்க பெற முடியும். So this temple is also an opportunity for everyone to perform service. மேலும் இந்த திருக்கோயிலானது நீங்க எல்லாருமே சேவையில் பங்கு கொள்றதுக்கான வாய்ப்பு தருது. Everyone is working hard to support their family. எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக ரொம்ப கடினமா உழைக்கிறோம். Everyone is feeling, most people are feeling the strain. There's never enough money. எப்பொழுதுமே அதிகப்படியா எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் நமக்கு போதுமான அளவு இருக்கிறது இல்ல. But you give some of your money for helping to build this temple. இருந்தாலும் நீங்க ஓரளவு பணத்தை கொடுங்க,
இந்த கோயிலை கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்க. for running on this temple. இந்த கோயிலை நடத்துறதுக்கு உதவி பண்ணுங்க. That will benefit you. அது உங்களுக்கு நன்மையை தரும். You need money for your family maintenance. உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு பணம் தேவை. But if you take all your money and just spend it for chocolates for your children and all kinds of things, then you make no spiritual advancement whatsoever. ஆனா உங்களுடைய எல்லா பணத்தையும் கொண்டு நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி தரதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது. So give something regularly. அதனால ஏதாவது கொடுங்க, தொடர்ந்து கொடுங்க. That will help to purify you also. அது உங்களையும் தூய்மை அடையிறதுக்கு உதவி பண்ணும். The human life is meant for serving Krishna and purifying our consciousness. இந்த மனித வாழ்க்கையானது கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கும் நம்மளுடைய உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்றதுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. If you can't serve in the way that these devotees have dedicated their whole life, then you give something from your income. எப்படி இந்த பக்தர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிச்சு சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களால அர்ப்பணிக்க முடியலன்னா நீங்க இந்த மாதிரி உங்களுடைய பணத்துல இருந்து கொஞ்சம், உங்க செல்வத்துல இருந்து கொஞ்சத்தை கொடுங்க. Krishna doesn't need your money. கிருஷ்ணருக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை. But you need ஆனா உங்களுக்கு service to Krishna to help purify your life. நீங்க கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு அது தேவை. அந்த வருமானத்துல இருந்து கொடுங்க. So please come regularly. தொடர்ந்து வாங்க. And you can hear regularly. தொடர்ச்சியா கேளுங்க. If you're not able to come here daily, you can listen daily to the classes being given here. உங்களால தினசரி இங்க கோயிலுக்கு வர முடியலனாலும் இங்க கொடுக்கக்கூடிய உபன்யாசங்கள் எல்லாத்தையுமே நீ அங்கிருந்து தினசரி கேட்கலாம். And all these talks, they're simply for giving knowledge of Krishna. இந்த சொற்பொழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றின ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். And of our relationship with Krishna. நமக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை பற்றிய ஞானம். So that by hearing regularly we can understand clearly. இதை தொடர்ந்து கேட்கறதன் மூலமா நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். That I am not this body. நான் இந்த உடல் கிடையாது. I am an eternal servant of Krishna. நான் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன். Krishna is my eternal master. கிருஷ்ணரே என்னுடைய நித்தியமான எஜமானர். I have no other purpose in life. There's no other meaning to life. என்னுடைய வாழ்க்கையில வேற ஒரு நோக்கமோ இல்ல வாழ்க்கைக்கு வேற அர்த்தமோ எதுவுமே கிடையாது. Than to center our life on Krishna in service to Krishna. கிருஷ்ணரையும் கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில மையமா வச்சிருக்கணும். We have so many material duties and social responsibilities. பௌதிக ரீதியா நிறைய கடமைகள் நமக்கு இருக்கலாம், சமூக ரீதியான பொறுப்புகள் இருக்கலாம். These are all temporary. இது எல்லாமே தற்காலிகமானது. However much you love your wife or hate your wife or whatever, you won't be married to her forever. நீ உங்களுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசிச்சாலும் சரி, எந்த அளவுக்கு வெறுத்தாலும் சரி, நீங்க அவங்க கூடயே எப்பொழுதும் இருக்க போறது இல்லை. Everything in this world is temporary. இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகமானது. Whatever problems you have, உங்களுக்கு எந்த அளவு பிரச்சனைகள் இருந்தாலும், everyone has so many problems. எல்லாருக்குமே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. They're all temporary. ஆனா அது எல்லாமே தற்காலிகமானது. You have terrible pain in your back, maybe. உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கொடூரமா முதுகு வலி இருக்கு. You won't have your back very long. உங்களுடைய முதுகே உங்ககிட்ட ரொம்ப காலம் இருக்காது. You'll have to go to another body. Maybe you'll get the back of a tortoise. உங்களுக்கு நீங்க வேற ஒரு உடலுக்கு போய் ஆகணும். ஒருவேளை ஒரு ஆமையினுடைய உடலுக்கு போலாம். Very strong back. Strong backbone. ரொம்ப பலமான முதுகெலும்பு இருக்கும். You have pain in your teeth. Maybe in next life you'll have the teeth of a snake. உங்களுக்கு பல்லுல வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒருவேளை பாம்பா பிறக்கலாம். This happens. இது நடக்கக்கூடிய விஷயம். We're all here in the human form of life. இப்ப நம்ம எல்லாரும் மனித உடல்ல இருக்கோம். Where have we been before? இதற்கு முன்னர் நம்ம வேற எங்க இருந்தோம்?
How many times have I been a snake or a frog or a tortoise? எத்தனை தடவை நான் ஒரு பாம்பாவோ தவளையாவோ இல்லை ஒரு ஆமையாவோ பிறந்திருப்பேன். We should understand. We should understand these things. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். So daily there are discussions on the topics of Gita and Bhagavatam. பகவத்கீதை பாகவதம் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தினசரி நம்ம வந்து கேட்கணும். You can hear daily. தினசரி நீங்கள் கேட்கலாம். It's a strong dose. ரொம்ப பலமான கருத்துக்கள் அதிலிருந்து கொடுக்கப்படுது. It's not entertainment. சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அதில் இல்லை. But it's required for our spiritual benefit. நம்மளுடைய ஆன்மீக நன்மைக்கு இது ரொம்ப அவசியமானது. And by hearing this, then we realize that I am an eternal servant of Krishna. இதை கேட்கறதின் மூலியமா நம்ம உணர்வோம் புரிந்துக்குவோம் நான் கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன் அப்படின்னு. And then we become happy on the spiritual platform. அதன் பிறகு ஆன்மீக தளத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். Which is absolutely not possible on the material platform. இது நிச்சயமா இந்த பௌதிக தளத்தில் சாத்தியமே இல்லை. It's an amazingly persistent myth that we can be happy in material life. இந்த பௌதிக வாழ்க்கையிலையும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் நம்ம எல்லாரையும் போலியா ஏமாத்திட்டு இருக்காங்க. People think if I have more money then I will be happy. எனக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறோம். People think I have this problem, let me just solve that problem and then I'll be happy. எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஒரு பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேங்க. Where is the person who is happy? எங்க இருக்காங்க? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கான்றவங்கள. Everyone is suffering in this material world. இந்த பௌதிக உலகத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. So we can understand by hearing regularly, I don't belong here. நம்ம தொடர்ந்து கேட்கறதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்குவோம் நான் இந்த இடத்தை சேர்ந்தவன் கிடையாது. I don't belong in this world at all. இந்த உலகத்துக்கு சேர்ந்தவனே நான் கிடையாது. My real home is in the spiritual world. என்னுடைய உண்மையான வீடு ஆன்மீக உலகத்துல இருக்கு. At the lotus feet of Krishna. கிருஷ்ணனுடைய திருவடிகள்ல. And in this human life, I should cultivate Krishna consciousness. இந்த மனித வாழ்க்கையில நான் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும். And prepare myself that when I have to die, that I will go to Krishna. எப்போ நான் மரணம் அடைகிறேனோ அப்போ நான் கிருஷ்ணர்கிட்ட போவேன் அப்படின்ற விதத்தில் நம்மளை தயார்படுத்திக்கணும். You're all welcome to come tomorrow also to join the festival for Nityananda Trayodashi. நாளை நடக்கக்கூடிய நித்யானந்த திரையோதசி திருவிழா, அதற்கும் நீங்கள் எல்லாருமே வரதுக்கு உங்களை வரவேற்கிறோம். And every day is a festival because we're celebrating Krishna. ஒவ்வொரு நாளுமே திருவிழா தான், ஏன்னா நம்ம கிருஷ்ணரை கொண்டாடுறோம். So you can come every day. அதனால் நீங்கள் தினசரி வரலாம். Any question please? ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் நீங்கள். Give the mic. Give the mic. ஹரே கிருஷ்ணா. 4 வருணங்கள் இருக்குது. சத்திரியன், பிராமணன், வைஷ்யவன், சூத்திரன். இந்த 4 வருணங்கள் இருந்தும் மனிதன் மழங்கி கிடக்கிறான். பெண்கள் மேலே மழக்கமாக இருக்கிறான். இப்போ இறைவன் வந்து பெண்களை அதிகம் படைச்சிட்டாரு. ஆண்களுக்கு பெண்களோட மழக்கம் இருக்குது. அதனால் மாமிசம் சாப்பிட்டு பெண்களோட ஜாலியாக இருக்கிறான். இப்படி நிலைமையான இருக்கிற ஆத்மா எப்படி கரை சேரும், எப்படி காப்பாற்றுறது? There are 4 varnas in the society: Brahmana, Kshatriya, Vaishya, Shudras are there, and Bhagavan has created a lot of women. So men used to get attracted to her, and he is enjoying her, and then he is enjoying wine and meat. So how is it possible that he can come out of all these things and surrender to him? Chant Hare Krishna. Hare Krishna uchcharinga. And understand, I'm not a Brahmana, Kshatriya, Vaishya or Shudra. I'm a servant of Krishna. அதிலிருந்து நீங்கள் உணர்வீங்க, நான் பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் இது எதுவுமே கிடையாது, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னு. I'm not a woman or a man of this material world. இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ நான் கிடையாது.
These are all temporary, illusory designations. இதெல்லாமே தற்காலிகமான மாயையான ஒரு அடையாளங்கள். Yeah. Any other question? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Yeah. Give that. ஹரே கிருஷ்ணா. மை நேம் இஸ் குமார். தைப்பூசங்கிறது அதாவது 4 விதமான மார்க்கம் இருக்குது. பக்தி மார்க்கம், தியான மார்க்கம் இந்த மாதிரி. தைப்பூசங்கிறது இங்கே இருக்கிற மக்களால் ஒரு பக்தி மார்க்கமாக கொண்டாடப்படுது. அதுலேயும் ஒரு ஆன்மீகத்தன்மையும், அதுலேயும் ஒரு கடவுளோட நம்பிக்கையும் ஆழ்ந்திருக்குது. மேபி சம்திங்ஸ் லைக் அலகு குத்துறது அந்த மாதிரி சிலது அவங்களுக்கு அது ஒரு கடவுளுக்கு அர்ப்பணிப்பாக இருக்குது. மேபி அது ஒரு கைண்ட் ஆஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ஏதாச்சும் தவறு இருக்குதா அப்படிங்கிறது சுவாமிஜி சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். So regarding this Thaipusam, I feel that in that also people are dedicating their activities to Lord in Muruga, and then whatever they are piercing, everything, they are feeling that they are doing for Lord. So what is but they do it for some material motive. விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சில பௌதிக நோக்கத்தோட தான் அந்த செயலை செய்கிறாங்க. It's not selfless. அது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத செயல் கிடையாது. And even if they dedicate to Lord Murugan, he is not the supreme personality of Godhead. ஒருவேளை அதை வந்து முருகருக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக தான் செய்கிறாங்கன்னே வச்சுக்கிட்டாலுமே கூட அவர் முழுமுதற் கடவுள் கிடையாது. He is a powerful demigod, no doubt. அவர் சக்தி வாய்ந்த பலமான ஒரு தேவர் தான், அதில் சந்தேகமே இல்லை. But he is a servant of Krishna. ஆனால் அவர் கிருஷ்ணருடைய சேவகன். As you are and as I am. எப்படி நீங்களுமோ நானும் கிருஷ்ணருடைய சேவகனோ அதே போலவே. மோட்சத்தை பற்றி இஸ்லாத்துலேயும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்துலேயும் சொல்கிறாங்க. மோட்சத்தை பற்றி மோட்சம் அது இஸ்லாத்துலேயும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்துலேயும் மோட்சத்துக்கு போகிறத பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது நம்ம சொல்கிறது அவங்க அந்த இது என்ன டிஃப்ரெண்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட்? Regarding liberation, moksha, everybody in all the religions they are speaking. In Islam they speak about, in Christianity they speak about. No. கிடையாது. No, they don't speak about it in Christianity or Islam. Maybe in India they do. கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாம்லையும் வந்து உண்மையிலேயே அவங்க மோட்சத்தை பற்றி பேசுறது கிடையாது. Maybe they use that word, but not in traditional Christianity or Islam. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஒருவேளை பேசலாம், ஆனால் உண்மையாக கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா மோட்சத்தை பற்றி அவங்க பேசுறது கிடையாது. வேற ஏதாவது கேள்விகள்? தமிழ் அது Say it again in Tamil. தமிழ் அப்படி சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலி ஃபார் வெஜிடபிள்ஸ். Say again in Tamil. கேள்வி என்ன அப்படின்னா, காய்கறின்னு சொல்கிறோமே அதில் ஏன் காய் கூட கறின்னு சேர்த்து சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. Yeah, say it in English now. So for vegetables in Tamil we translate it as kai curry, and curry means usually meat. So he's asking why that term, why it is termed like that. Well, they say the Tamil language comes from Lord Shiva, so you can ask him. தமிழ் மொழி சிவபெருமான் இடத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அப்போ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் ஏன் அப்படி வார்த்தையை கொடுத்துருக்காருன்னு. Probably because Lord Shiva oversees the mode of ignorance. சிவபெருமான் தான் தமோ குணத்திற்கு அதிபதியாக இருந்து பார்த்துக்கிறார். He's not himself in the mode of ignorance, but he oversees the living beings in the mode of ignorance. அவர் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய நபர் கிடையாது, தமோ குணத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அவர் கண்காணிக்கிறார். வேறு ஏதாவது உபன்யாசம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தா? So we'll finish there. Any ladies have any questions?
பெண்கள் யாருக்காவது ஏதாவது உபன்யாசம் சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். She's got a painful knee. You can sit on the chair next time you come. கால் வலியாக Feel இருக்குது, the உட்கார pain in the முடியல. knee? Is it? மூட்டு வலி பிரச்சனையான்னு கேட்குறாரு. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த தடவை வரும்போது பின்னாடி நாற்காலி இருக்குது, அதில் கூட நீங்கள் அமர்ந்துக்கலாம்னு சொல்கிறேன். You should practice to sit on the floor. You can all practice sitting on the floor. தரையில் அமர்றதுக்கு நம்ம எல்லாருமே பயிற்சி பெறணும். As is traditional in India and Thailand and all these places. ஏன்னா இந்தியாவில், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பாரம்பரியமாக அப்படி தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்கிறது. எல்லாருமே உட்காரக்கூடிய தரையில் தான் அமர்றது. Then you can sit on the floor without a problem. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அமர பழகிக்கணும். So I think we'll finish now. One more. சொல்லுங்க. கொண்டு போய் ஒளிச்சு வச்சாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அது எந்த எந்த கடலில் அது ஒளிச்சு வச்சார், எங்கே பண்ணாருங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் பரவாயில்ல. கேள்வி என்ன அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் பூமியை வந்து கடலில் ஒளிச்சு வச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த கடலில் ஒளிச்சு வச்சார், அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விவரம் தர முடியுமா அப்படின்றது. He wants a detailed explanation. You should have come for the morning talk. இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி காலையில் உபன்யாசத்திற்கு வந்திருக்கணும். காலையில் இதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும். நாங்கள் Mark it next year. அடுத்த வருஷத்து நாளை குறித்து வச்சுக்கோங்க. Of course, you may not live to next year. I'm not cursing you, but I'm not God and He decides. நான் உங்களை சபிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சபிக்க கிடையாது. சொல்ல வர உண்மையான நிலவரம், அடுத்த வருஷம் நம்ம இருப்போமான்னு கூட தெரியாது. Do you have Srimad Bhagavatam in your home? உங்கள் வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் புஸ்தகம் இருக்கா? All right, so you please read through that. அதை தயவுசெய்து படிங்க. And when you get to Canto 3, you'll get a description. எப்போ பாகவதத்தினுடைய 3வது காண்டம் படிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து அதில் இந்த வர்ணனை பார்ப்பீங்க. It's a big long story. மிகப்பெரிய கதையாக அது வர்ணிக்கப்பட்டிருக்கு. Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare.